Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 11th standard commerce chapter 17 social responsibilities of business ஓட continuation. So இந்த சாப்டருக்கு ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோஸ் வந்து பார்த்திருக்கோம். ஒரு வீடியோல concept, definition and needs and இன்னொரு வீடியோல செப்பரேட்டா arguments for and against social responsibility பார்த்திருக்கோம். இந்த ரெண்டு வீடியோவும் நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோஸையும் பார்த்துடுங்க. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது kinds of social responsibility. So social responsibility னா என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். So அப்படி இருக்கும்போது அதுல என்னென்ன kinds of social responsibility இருக்கு அப்படின்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். So kinds பொறுத்த வரைக்கும் it is categorized into 4 categories. So first வந்து economic responsibility. எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து பேசிக்காக பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அப்படின்றது வந்து ஒரு எக்கனாமிக் என்டிட்டி. அப்படி இருக்கும்போது எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒன்று வந்து பேசிக் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன்னு கூட சொல்லலாம். ஒரு பிஸ்னஸோட ப்ரைமரி ஃபங்க்ஷனே வந்து டூயிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஏர்னிங் ப்ராஃபிட். So business enterprise is basically an economic entity and therefore its primary social responsibility is economic. So அதோட primary social responsibility என்ன அப்படின்னா அடிப்படையிலே வந்து economic social responsibility தான் வந்து இதோட பேஸே. So producing goods and services that society wants and sells them at profit. So economic activity அப்படின்னு பேசும்போது goods-அ ப்ரொடியூஸ் பண்ணி அதை சேல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கறதா வந்து பிஸ்னஸ் என்டர்பிரைஸஸோட basic responsibility. So there is a little discretion in performing this responsibility. So அப்படி இருக்கும்போது இங்கே there is a little discretionனா என்ன அப்படின்னா வந்து முன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணும்போது இந்த ப்ரைமரியாக இருக்க இந்த எக்கனாமிக் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணும்போது முன் ஜாக்கிரதையாக நிறைய விஷயங்களை வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்லா பிஸ்னஸுமே வந்துட்டு லீகல் ஃபார்மில் தான் வந்து இருக்கும். ஸோ வித்தவுட் லாஸ் எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து லீகல் பிஸ்னஸுமே வந்து பண்ண முடியாது. ஸோ எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆப்ரேட் வித்தின் த லாஸ் ஆஃப் த லேண்ட். ஸோ லா படி தான் வந்து எல்லா பிஸ்னஸுமே நடக்கணும். சின்ஸ் தீஸ் லாஸ் ஆர் மென்ட் ஃபார் குட் ஆஃப் த சொசைட்டி. எதுக்காக அப்படின்னா எல்லா சட்டமுமே வந்துட்டு சொசைட்டியோட நல்லதுக்காக தான் வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது a law abiding enterprise is a socially responsible enterprise as well. ஸோ எல்லா சட்ட ரீதியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுற அதை ஒபே பண்ணுற என்டர்பிரைஸ் எல்லாமே வந்துட்டு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் என்டர்பிரைஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான். நெக்ஸ்ட் வந்து எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பார்ட் ஃப்ரம் லா, என்னதான் லா இருந்தாலும் லா தாண்டி நம்மளுக்குன்னு சில லீகல் எத்திக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா this includes a behavior of the firm that is expected by the society but not codified in the law. ஸோ லாவில் சொல்லலை அப்படின்னா கூட சில கோட்பாடுகள்லாம் இருக்கணும் பிஸ்னஸில் அப்படின்னு சொசைட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பெக்டிங் த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த பீப்புள் while advertising for the product. ஸோ ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் பார்க்கணும் அண்ட் பீப்புளோட டிக்னிட்டியோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் வைல் டூயிங் த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த ப்ராடக்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அது எந்த ஒரு ரிலீஜியன் ஃபெஸ்டிவலாக இருந்தாலுமே வந்துட்டு எல்லா ஷாப்லேயும் எல்லா பிஸ்னஸ்லேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் அதுக்கேற்ற மாதிரி கடைங்களை வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. ஸோ தட் எந்த ஒரு ரிலீஜியனுக்கும் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் இந்த கடை இப்படி இருக்கும் அப்படின்ற பேர் வராமல் இருக்கிறதுக்கு இன் ஜென்ரலாக வந்து எல்லாமே வந்து செய்வாங்க. அண்ட் அட்வர்டைஸ் பண்ணும்போது கூட பர்டிகுலர் ரிலீஜியனுக்கு தான் இந்த ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி எந்த ஆடும் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் லா, இதெல்லாம் வந்து லாவில் வந்து கோடிஃபை பண்ணியிருக்கவே மாட்டாங்க, எழுதியிருக்கவே மாட்டாங்க. ஆனாலும் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் லா இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சில எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். தெர் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் வாலண்டரி ஆக்ஷன் இன் பெர்ஃபார்மிங் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இங்கே வந்து வாலண்டரியாக அந்த பிஸ்னஸ் மேன் செய்யக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து இந்த எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்க்ரிஷ்னரி ரெஸ்பான்சிபிலிட்டி. டிஸ்க்ரிஷ்னரி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு விருப்பப்படி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒருத்தருடைய விஷ் அதை வந்து டிஸ்க்ரிஷ்னரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து திஸ் இஸ் பியூர்லி வாலண்டரி ஆப்ளிகேஷன் தட் அன் என்டர்பிரைஸ் அஸ்யூம்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரொவைடிங் சேரிட்டபிள் கான்ட்ரிபியூஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு
நம்ம வந்து கன்ஃபார்மாக செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஒரு ஆசையில் ஒரு வாலண்டரி பேசிஸில் செய்யக்கூடிய சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து டிஸ்க்ரிஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்ட்ரிபியூட்டிங் டு த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஹெல்பிங் தி அஃபெக்டட் பீப்புள் டியூரிங் ஃப்ளட் அண்ட் எர்த்குவேக்ஸ். வெள்ளம் நிலநடுக்கம்லாம் வந்தப்போ நிறைய பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாலண்டரியாக செய்யக்கூடிய சில சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம டிஸ்க்ரிஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கம்பெனி மேனேஜ்மெண்ட் டு சேஃப்கார்ட் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை அவாய்டிங் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸில் போடுறதுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது கம்பெனிக்கும் நல்லது அண்ட் இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் த சொசைட்டி. அண்ட் அண்டர்டேக்கிங் ஒன்லி ஹெல்த்தி பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ். ஸோ பிஸ்னஸ்க்கு தேவையான ஹெல்த்தி வெஞ்சர்ஸ் மட்டும்தான் வந்து வெஞ்சர்னால் வந்து துணிகரமான ஒரு செயல், டேர் டு டூ அப்படின்னு சொல்லலாம், விச் கிவ் குட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ்க்கும் வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். நம்மளோட இமேஜ் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் நல்லா இருக்கும். ஸோ இது வந்துட்டு discretionary responsibility. So next வந்துட்டு social responsibility towards different interest groups. So இந்த different interest group யாரு அப்படின்னா whoever the people involved in the business, அது டைரக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ எல்லாருடைய பார்வையில் வந்து பார்க்கும்போது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி போய் சேருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப்டர் ஐடென்டிஃபைங் த கான்செப்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ், த வேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஆர் பிஸ்னஸ் ஹேஸ் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் விச் whom it interacts or discussed below. ஸோ இதெல்லாம் கீழே நம்ம பார்க்க போகிற விஷயங்கள். The business generally interacts with அந்த different interest group யார் அப்படின்னா owners, first investors, அப்புறம் employees, suppliers, customers, competitors, government and society. இவங்க எல்லாம் தான் வந்து different interest group who are involved in the business. They are called as interest group because by each and every activity of the business, the interest of these group is affected directly or indirectly. ஒரு business activity செய்யும் போதும் இந்த இன்ட்ரெஸ்ட் குரூப் வந்து டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் குரூப்புக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ். ஸோ இவங்கள தான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயர்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ், consumers or customers, government or its administrative bodies, local community, environment and general public. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் ஓனர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓனர் தான் வந்து இம்பார்ட்டண்ட் பர்சன், இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஓனர்ஸ் ஆர் த பர்சன் ஹூ ஓன்ஸ் த பிஸ்னஸ். தே கான்ட்ரிபியூட் கேபிட்டல் அண்ட் பியர் த பிஸ்னஸ் ரிஸ்க். ஸோ இவங்க தான் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எல்லா பிஸ்னஸ் ரிஸ்க்கையும் வந்து எடுக்கிறாங்க. த ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் ஓனர். ஸோ இவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது, பிஸ்னஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னா ரன் த பிஸ்னஸ் எஃபிஷியன்ட்லி. ஸோ பிஸ்னஸை வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணணும். அண்ட் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கேபிட்டல் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ். அவங்க போட்ட கேபிட்டல் அண்ட் அதுக்கடுத்து அவங்க யூஸ் பண்ணுற எல்லா ரிசோர்ஸஸுமே வந்துட்டு ப்ராப்பராக வந்து உபயோகிச்சிருக்கணும் அப்படின்றது தான். க்ரோத் அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் சும்மா வந்து நம்ம போடுறது கிடையாது. எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எதுக்காக பிஸ்னஸ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கேபிட்டலை க்ரோத் பண்ணணும், அதை வந்து இன்னும் வந்து பெருக்கி எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பிஸ்னஸோட மெயின் மோட்டோ. நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் அண்ட் ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்டட். ஸோ எப்போவுமே வந்துட்டு ரெகுலர் அண்ட் ஃபேர் ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்கணும், அதாவது ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு அதிகபட்சமாக கிடைக்கணும் அப்படின்றது மெயின் மோட்டோ. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பிஸ்னஸ் மூலிமா அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ஆர் தோஸ் ஹூ ப்ரொவைட் ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் நம்ம வந்து இன்வெஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ ஃபினான்ஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து யாராக வேணால் இருக்கலாம். எந்த மாதிரி வேஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா டெபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், டெபாசிட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ யார் அப்படின்னா பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இன்வெஸ்டிங் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஷேர் ஹோல்டர்ஸை தான் நம்ம சொல்கிறோம். ஆர் ஆல் இன்க்ளூடட் இன் திஸ் கேட்டகரி. த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் இன்வெஸ்டர். ஸோ பிஸ்னஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன டுவர்ட்ஸ் இன்வெஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது என்ஷூரிங் சேஃப்டி ஃபார் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப்டியாக வந்து பார்த்துக்கணும், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு லாஸும் வராமல் பார்த்துக்கிறது இந்த பிஸ்னஸோட வேலை. அண்ட் ரெகுலர்
பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிகிட்டே இருக்கணும். டைம்லி ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை அந்த டைம்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸ் இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் வந்து நல்லாவே நடக்காது. ஸோ எம்ப்ளாயீஸ் ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன டுவர்ட்ஸ் இட்ஸ் எம்ப்ளாயி அப்படின்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ் நீட்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் ஒர்க்கர் டு ஒர்க் ஃபார் இட். ஸோ தீஸ் எம்ப்ளாயீஸ் புட் தேர் பெஸ்ட் எஃபர்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட் வந்து போடுறாங்க ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸோட பெனிஃபிட்காக தான் அவங்க போடுறாங்க. ஸோ இட் இஸ் த ப்ரைம் responsibility of every business to take care of the interest of their employees. So ஒரு எம்ப்ளாயியும் வந்து டேக் கேர் பண்ணுறது அந்த பிஸ்னஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இஃப் த எம்ப்ளாயீஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் efficient then the only business can be successful. இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி இவங்க எஃபிஷியண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் இன்க்ளூட்ஸ் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா டைமுக்கு அவங்களுக்கு வந்து சேலரி கொடுத்துடணும். timely and regular payment of wage and salary, proper working condition and welfare amenities. ஸோ அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து அமைச்சு கொடுக்கணும். அண்ட் வெல்ஃபேர் அம்யூனிட்டிஸ்னால் வந்து வசதிகள். ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பெட்டர் கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ்னால் வந்து வாய்ப்புகள். ஸோ அவங்களுடைய கேரியருக்கு இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும் அப்பப்போ அவங்களுக்கு. அப்போ தான் அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஜாப் செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் சோஷியல் செக்யூரிட்டி, லைக் ஜாப் செக்யூரிட்டியும் வந்து இருக்கணும் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டியும் இருக்கணும். என்ன மாதிரி அப்படின்னா ஃபெசிலிட்டி ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிஎஃப் அவங்களுக்கு கொடுக்கணும். குரூப் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். குரூப் இன்சூரன்ஸ் இந்த சென்ஸ் அவங்க ஃபேமிலி அவங்க பசங்க எல்லாருக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இதெல்லாம் வந்து கொடுக்கணும் ஃப்ரம் பிஸ்னஸ். பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ் லைக் அவங்களுக்கு நல்ல வீடு வசதி வந்து கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், கேன்டீன் இருக்கணும். அண்ட் விமன் எம்ப்ளாயீஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரீச்சர்ஸ் வந்து இருக்கணும் அவங்களோட குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக. டைம்லி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ டெக்னாலஜி வளர வளர அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஆப்வியஸாக கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க வந்து டெவலப் ஆனாங்க அப்படின்னா மட்டும்தான் கம்பெனியும் வந்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சப்ளையர்ஸ். Suppliers or businessmen who supply raw materials and other items required by the manufacturer and traders. ஸோ ட்ரேடர்ஸ்க்கும் மேனுஃபேக்சரருக்கும் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து இந்த சப்ளையர்ஸோட பிஸ்னஸ். ஸோ இவங்களுமே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் தான். பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தா சப்ளையர்ஸும் பண்ணுறதும் வந்து பிஸ்னஸ் தான். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுனால சப்ளையர்ஸை பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் நம்ம வந்து பார்க்குறோம். சர்டைன் சப்ளையர்ஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறோம். சப்ளை ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் டு த கன்சியூமர். ஸோ சிலவங்க வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸே வந்து கன்சியூமருக்கு சப்ளை பண்ணுறவங்களா இருப்பாங்க. த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் தி சப்ளையர்ஸ். இவங்களுக்கெல்லாம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பிஸ்னஸ் கொடுக்குது அப்படின்னா கிவிங் ரெகுலர் ஆர்டர் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம ரா மெட்டீரியல் வாங்குறது எப்போவுமே வந்து ரெகுலராக இருக்கணும். டீலிங் ஆன் ஃபேர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபேராக இருக்கணும். அவைலிங் ரீசனபிள் கிரெடிட் பீரியட். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ரீசனபிள் கிரெடிட் பீரியட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நம்ம வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அந்த கூட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ நம்ம காசு கொடுக்குற அந்த பீரியட் வந்து கம்மி பீரியடாக வந்து இருக்கணும். ஒரு 2 to 3 monthsக்குள்ளே நம்ம செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். டைம்லி பேமெண்ட் ஆஃப் டியூஸ். நாம் அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்க கடனெல்லாம் வந்துட்டு டைமுக்கு பே பண்ணிடணும் பிஸ்னஸ். ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் சப்ளையர்ஸ். ஸோ கம்மிங் டு த லாஸ்ட் பாயிண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறவங்க. நோ பிஸ்னஸ் கேன் சர்வைவ் வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் த கஸ்டமர். எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்துட்டு சர்வைவ் பண்ண முடியாது வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் த கஸ்டமர். ஆஸ் அ பார்ட் ஆஃப் தி responsibility of business towards them, the business should provide the following facility. என்ன facility அப்படின்னு பார்க்கலாம். Product and service must be able to take care of the needs of the customer. Whatever products we are producing and whatever service we are giving, அது வந்துட்டு கஸ்டமரோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். Products and service must be qualitative. குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். There must be regularity in supply of goods. Whenever there is a demand, we should give products. ஸோ எப்போல்லாம் வந்து டிமாண்டாக இருக்கோ
அண்ட் டிமாண்ட் இருக்கும்போது மட்டும் இல்லை, எப்போவுமே வந்து நம்ம ஸ்டாக் வச்சுட்டே இருக்கணும். ஸோ தட் அப்போ தான் டிமாண்ட் இருக்கும்போது நம்ம கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ ரெகுலாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறதுல. ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் கஸ்டமர், பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் கஸ்டமர். After learning about social responsibility of business in this chapter, one can understand the significance of social responsibility. ஸோ நம்ம இது முடிச்சிட்டோம். இப்போ வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். The next chapter is about business environment and protection, which deals with the organization taking steps to protect both internal and external environment for their sustained growth and development. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் more videos. Thank you guys. Have a happy day.